பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே சிவானி நல்லபடியாக கிடச்சிட்டா அப்படின்னு சந்தோஷத்தில் சந்திரசேகர், ஜெயா, பவானி எல்லாருமே இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே சிவானிக்கு உடம்பு மட்டும் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி டேப்லெட் மருந்தெலாம் கொடுத்து தூங்க வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறமா இங்கே சந்திரசேகர் சுந்தரத்தை சொல்கிறாங்க, மாப்பிள்ள பார்க்குறதுக்கு நீங்களும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க போங்கன்னு சொல்லி சுந்தரத்தை அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லி அவரும் ரூம் போகலான்னு கிளம்புறாரு. அடுத்ததாக இங்கே சந்திரசேகர் கேட்குறாங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, பா சக்தி கால் பண்ணிங்களா, என்ன சொன்னா? அங்கிள் கால் பண்ணோம், பொண்ணுக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல போல், ஹாஸ்பிட்டலில் காட்டிகிட்டு இருக்கானா, கொஞ்சம் வீக்காக இருக்கனால மயங்கிட்டாங்க போல், காமிச்சிட்டு பைக்கில் போ கிளம்பிட்டான், வந்துடுவான் அங்கிள் அப்படின்னு சொல்ல டக்குன்னு பிரீத்தி ஒன்று, என்ன பைக்லையா, அவருக்கு பைக்கில் இருந்தாலும் செட் ஆகாது, அவர் ஏன் பைக்கில் அனுப்புகிறீங்க, நீங்கள் போயிட்டு அதை காரில் அடிச்சிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்ல இங்கே சண்முகம் ஒன்று, ஏன் பிரீத்தி பைக்கில் வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லை மாமா அவர் பைக்கில் வந்ததுக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், பிரீத்தி அதெல்லாம் சக்தி பைக் நல்லாவே ஓட்டுவான், அதில் ஒரு பிரச்சனை இல்லை, அவனே பைக்கில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லவும் இங்கே பிரீத்தி ஒன்றே அமைதியாகிடுறாங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தா பவானி மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு கீழே வராங்க. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி வராங்க. என்ன பவானி இந்த நைட் நேரத்தில் சேரீலாம் மாற்றிக்கிட்டு நீ இப்போது எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நான் சிவானி காணாமட்டான்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் வேண்டிக்கிட்டேன், சிவானி கிடச்சிட்டா நான் வந்து அங்கே ஒரு பரிகாரம் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுதான் கிளம்பிட்டேம்மா அப்படின்னு சொல்ல, அது ஓகேம்மா பரிகாரம் பண்ணுற தப்பு இல்லை, அதுக்கு இந்த நைட் நேரத்தில் பரிகாரம் பண்ணணுமா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பண்ணக்கூடாதா அப்படின்னு சந்திரசேகர் கேட்குறாரு. இல்லைப்பா சிவானி கிடச்சிட்டா உடனே வந்து நான் கோயிலை 11 வாட்டி சுற்றி விளக்க போகிறேன்னு வேண்டிக்கிட்டான்ப்பா, அப்போது சிவானி கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் அது தெய்வ குத்தமாயிடும், அதனால் நான் போயிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிடுறேன்ப்பா, என் பொண்ணு நல்லபடியாக கிடச்சது எனக்கு பெரிய விஷயம், அப்படி இருக்கும்போது என் பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தேன், இப்போ கிடச்சிட்டான்னு சொல்லி நிம்மதியாக அப்படிப்பா தூங்க முடியும், நான் போய் பரிகாரத்தை பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு பவானி சொல்ல, சந்திரசேகர் ஒன்று சரிம்மா நானும் வரேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயாவும் கிளம்புறாங்க. இங்கே பிரீத்தி அப்புறம் வெண்ணிலான்னு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. போய் பார்த்தா இங்கே பவானி மண்டி போட்டு கையில் விளக்கு எடுத்துக்கிட்டு கோயிலை 11 வாட்டி சுற்றணும்னு வேண்டியிருக்காங்களாம். அதை கேட்டதும் இங்கே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரீத்தி சொல்கிறாங்க, அண்ணி என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடியுமா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெயா ஒன்று, ஏம்மா பவானி எங்ககிட்ட இப்படி சொல்லவே இல்லையம்மா, சுற்றி வரணும் தானே சொன்னேன், ஆனால் மண்டி போட்டு சுற்றி வரணும்னு சொல்லவே இல்லையம்மா, இதெல்லாம் ஏம்மா இவ்வளோ கஷ்டமான பரிகாரம் தேவையாம்மா அப்படின்னு ஜெயா கேட்க, இங்கே பவானி ஒன்று, மா சிவானி நம்மளை விட்டுட்டு போயிட்டு அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அதை யோசிச்சு பாருங்கள், அப்படி என் பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கெலாம் ஒரு பதில் கொடுக்க வேணாமான்னு அதுக்கு தான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன், அதனால் அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி இந்த கஷ்டம்லாம் பெருசு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி இங்கே பவானியும் பொறுமையாக 11 சுற்றுறாங்க. பவானியால் சுத்தமாக முடியல, காலெலாம் ரத்தம் வந்தது, பவானி ஏற்கனவே உடம்பு முடியல வேறு, ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட்டு உயிர் மூச்சு இருக்கிறப்ப தான் வந்து அவங்களுடைய பரிகாரத்தை முடிக்கிறாங்க. முடித்து பவானியால் ஏஞ்சிக்க கூட முடியல. இங்கே ஜெயாவும் பிரீத்தி தான் பவானியை கைத்தாங்களாக தூக்குறாங்க. பவானியால் நடக்கவே முடியல, கைத்தாங்களாக நடந்து வந்துட்டுருக்காங்க. வரும்போது அங்கே அந்த இடத்துல ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு. அவர், என்னம்மா பரிகாரம்லாம் முடிஞ்சிச்சா, மனசு இப்போ நிம்மதியாக இருக்கா, சந்தோஷப்பட்டுக்கோமா, ஆத்தாவுடைய மனசு குளிர்ந்துச்சு, நீ எங்கே பண்ண மாட்டியோன்னு ஆத்தா யோசிச்சா, ஆனால் ஆத்தாவை சந்தோஷப்படுத்திட்ட, இனிமையும் பொண்ணுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்ல, இங்கே ஒன்று அதை கேட்டு பவானி ஜெயா அப்படியே ஷாக்காக வராங்க. அந்த சாமியார் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இங்கே பவானி ஒன்று, அம்மா என்னை அவர்கிட்ட அழைச்சிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பவானி அங்கே போய் இந்த சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு, சாமி இது மாதிரி என் பொண்ணு காணா போய் இப்போ தான் கிடச்சிருக்கா, அவள் ஏன் காணா போனா, எதுக்கு காணா போனான்னு தெரியல, யார் கடத்தினாங்கன்னு தெரியல, இனிமேல் என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை சாமி அப்படின்னு கேட்க, சாமி ஒன்று சிரிக்கிறாரு, அம்மா உன் குழந்தைக்கு ஆபத்துன்னு நீ நினைக்கிற, ஆனால் உன் குழந்தைக்கு ஆபத்து உன் புருஷன் ரூபமாக தான் வந்துச்சு, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாருமே ஷாக்காக வராங்க. சந்திரசேகர் ஒன்று, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, என் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர், அவரால் என் பொண்டாட்டிக்கும் என் பொண்ணுக்கும் என் குழந்தைங்களுக்கும் ஏன்
என் குடும்பத்துக்குமே பிரச்சனைங்க நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, கரெக்டாக சொல்லிட்டப்பா, உன் மாப்பிள்ளையால் தான் உன் குடும்பத்துக்கு பிரச்சனையே. இன்றைக்கி உன் பொண்ணை கடத்தினவன் நாளைக்கு உன் வேறு யாரும் கடத்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணமே உன் மாப்பிள்ளை பண்ண சின்ன தவறு தான். ஆனால் என்ன தான் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் ஒரு மருமக இருக்கா. அவள் நம்ம ஆத்தாவுடைய சக்தி படைத்தவ. அவள் தான் உன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கா. அவள் தான் தூக்கி தாங்கிட்டு இருக்கா. அவளை அந்த வீட்டில் வச்சுருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் அவளை எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வீட்டை விட்டு துரத்த ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தாத வரைக்கும் தான் உங்களுக்கு நிம்மதி. அவளை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டிங்கன்னா உங்களோட நிம்மதி எல்லாமே பறி போயிடும். விதியை யாராலையும் மாற்ற முடியாது. இருந்தாலும் நடக்காமல் நாம் முயற்சிக்கலாம். அப்படி நீங்கள் விதியை மாற்றாமல் வீட்டில் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் நிம்மதி பறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிட்டாரு. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. என்ன சாமியார் இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா இங்கே பொன்னியும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே சிவானி ஓடி போய் தூக்கி கொஞ்சிறாங்க. உடனே இங்கே பிரீத்தியும் வெண்ணிலாவும், ஏய் பொன்னி இந்தராடி, இதுக்கு சிவானி போய் தூக்குறப்போ உன்னால் தான் அவள் காணா போனா. இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவளை சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அவளை போய் என்கிட்ட தூக்குற வெளில பொடி மலை அப்படின்னு சொல்ல, சக்தி ஒன்று, வெண்ணிலா பிரீத்தி என்ன பிரச்சனை இருக்குப்பான், வாயை மூடிட்டு அமைதியாக இல்லைங்க. சிவானியை கண்டுபிடிச்சதே பொன்னி தான், புரியுதா? உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல, இங்கே பிரீத்தியும் இல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஆனால் பவானி ஜெயா 2 பேருமே எதுவும் பேசாமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவங்க எதுவும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சக்திக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. பொன்னியும் பார்த்து முடிச்சுட்டு மாடிக்கு போயிடுறாங்க. போனதும் இங்கே பவானி, சந்திரசேகர், ஜெயா 3 பேரும் பேசுகிறாங்க. என்னப்பா அந்த சாமியார் என்னமோ இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்ல, சந்திரசேகர் ஒன்று, பவானி நீங்கள் தாம்மா பொன்னி தப்பாக பண்ணிச்சிட்ருக்கீங்க, பொன்னி நல்லவதாம்மா அப்படின்னு சொல்ல, ஜெயா ஒன்று, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. அவள் பண்ண தப்புக்கு என்னால் மன்னிக்கவே முடியாது. இருந்தாலும் சாமியார் ஏதோ சொல்கிறாரு, அதனால் அமைதியாக இருக்கேன். இல்லைனா எனக்கு வந்த கோபத்துக்கு சிவானி காணாமல் போனதுக்கு அவளை ஒரு வழி பண்ணியிருப்பேன் நான் அப்படின்னு இங்கே ஜெயா சொல்ல, சந்திரசேகர் ஒன்று, ஜெயா திரும்பவும் சொல்கிறேன், நீ பொன்னியை தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்க. பொன்னி நல்லவ. பொன்னியை பற்றி நீங்கள்லாம் தப்பான எண்ணத்தோடு பார்க்குறீங்க. நம்ம எந்த கண்ணோட்டத்தில் ஒருத்தவங்களை பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்தில் தான் அவங்க தெளிவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால பொன்னி உங்களுக்கு தப்பாக தெரியுதா, மற்றபடி பொன்னி தப்பானவ கிடையாது. அந்த தான் அந்த சாமியார் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, இங்கே ஜெயாவுக்கும் பவானிக்கும் செம்ம கன்ஃபியூஷன் ஆகுது. சக்தி வராங்க. வந்துட்டு, அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்பா, கண்டிப்பாக கூடி சீக்கிரமே நம்ம சிவானியை கடத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லப்பா, இதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இனிமேல் யாரும் தனியாக வெளியில் போகாதீங்க. வெளியில் போனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. நம்மளை கடத்துனது யார், நமக்கு யாரோட பிரச்சனைன்னு தெரிகிற வரைக்கும் நம்ம தப்பா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு இங்கே சந்திரசேகர் சொல்ல, சக்தி அப்புறம் சண்முகம், பவானி எல்லாருமே கரெக்டு தான்ப்பா, நம்மளுடைய எதிரி யாரும் தெரிஞ்சிட்டா நாம் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத எதிரிங்கிறதுனால எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தான். ஒரு 2 நாளைக்கு யாரும் வீட்டை விட்டு வெளியில் பார்க்க வேணாப்பா அப்படின்னு இங்கே சந்திரசேகர் சொன்னதை கேட்டு எல்லாருமே சரின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து இங்கே சுந்தரத்துக்கு ஃபோன் வந்துட்டுருக்கு. அப்போது சுந்தர் தூங்குறதுனால பவானி தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணுவோம், என்ன மச்சான் உன் குழந்தை கிடச்சின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கியா? இங்கே போகிற மச்சான், நான் தான் அவன் குழந்தைய விட்டுட்டேன், போனால் போதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும். நான் சொல்கிற பணத்தை நீ தரணும். இல்லை அப்படின்னா உன் குழந்தைய அப்போ நீ திரும்ப பார்க்கவே முடியாது மச்சான், புரியுதா? நான் திரும்ப கால் பண்ணுறேன், எவ்வளோ வேணும் எங்கே வரணுங்கிறத சொல்கிறேன், எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோன் வச்சிட்றான். பவானிக்கு ஒன்றுமே புரியல. யார் இது, மச்சாங்கிறான், சீக்கிரமாக வந்துடுங்கிறான், குழந்தை கிடச்சிச்சான்னு கேட்குறான், இல்லை குழந்தைய பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான். அப்போது இவருக்கும் யாருக்குமே பிரச்சனை இருக்குது, அதனால தான் குழந்தைய கிடச்சிருக்கானுங்களா அப்படின்னு பவானி அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர் அதை பற்றி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு அப்படின்னு பவானிக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போது அந்த சாமியார் சொன்ன மாதிரி இவரால் தான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனையா, அப்போது அந்த சாமியார் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு பவானி இங்கே பயங்கர குழப்பத்துக்கு வராங்க. நேராக போய் பவானி அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் இதான் சொல்கிறாங்க. சொல்லவும் இங்கே ஜெயாவுக்கும் சந்திரசேகருக்கும் செம்ம குழப்பமாகுது. அப்போது அந்த சாமியார் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடக்குது, நாம் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு இங்கே சந்திரசேகரும் ஜெயாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.